வணக்கம். நேத்திக்கு நம்ம கிரந்தித முத்ரான்னு ஒரு முத்திரையை பார்த்தோம். அது தொண்டை சக்கரம், அதாவது விஷுத்தின்ற ஒரு பேர் இந்த தொண்டை சக்கரத்துக்கு. அதுக்கு ஆற்றலை தரக்கூடியது. அதோட ஒரு முக்கியமான வேலை என்னென்னா தொடர்பு கொள்வது, கம்யூனிகேஷனுக்கு. கம்யூனிகேஷன்னா வெறும் பேசுறது மாத்திரம் இல்லை. அதெல்லாம் முதல்ல கம்யூனிகேஷனுக்கு முதல் படி என்னன்னா கேட்குறது, லிசனிங். ஃபிசிக்கல் ஹியரிங் ப்ளஸ் காதால் கேட்குறது மாத்திரம் இல்லை, அது கரெக்டான விதத்தில் அங்கே மூளையில் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், லிசன் பண்ணுறோம். அமைதியாக, ஆக்டிவாக, ஒரு எம்பத்தட்டிக்கலாக, அதாவது அவங்க நிலைமையில நம்ம இருந்தால் எப்படி இருப்போம்னு அந்த நிலையை யோசித்து உடனே ஜட்ஜ்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஆர்டர்னு மனசு ஒன்று அவங்க போட்டுட்ருக்கோம். அவங்க பேச பேச இங்கே நம்ம பாட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருப்போம். அதெல்லாம் இல்லாமல் அவங்க சொல்கிறத அவங்க நிலைமையில் நம்ம இருந்து கேட்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல கேட்கணும். லிஸ்னிங் தான் முதல் படி. அப்புறம்தான் நம்மளால் பேசுகிறதுக்கு அடுத்த விதமாக போகலாம். வெர்பல், ஓரல், ரிட்டன் கம்யூனிகேஷன், அப்புறம் சைகையால் பேசுகிறது. கம்யூனிகேஷனில் நிறைய பண்ணலாம். முதல் இது லிசனிங். அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது, பேர் நிவேதன முத்திரா. நிவேதனம்னா என்ன தெரியுமா? மேக்கிங் நோன், அதாவது தெரியப்படுத்துறது. கம்யூனிகேஷனுக்கே டு ஹாவ் சம்திங் இன் காமன் பேர். கம்யூன்ன்ற வார்த்தையிலேருந்து வந்தது. இது மேக்கிங் நோன், நிவேதன முத்திரா. எப்படி பண்ணணுன்னா, இடது கையில் ஒண்டி தான் பண்ண போகிறோம். நடுவிரலை மடித்து அது மேலே கட்டை விரலை வைக்கிறோம். ஒரு கையில் தான். இதை வச்சோம்னா நம்மளுடைய பர்செப்ஷன், மற்றவங்களை பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப அதிகமாகும். இவ்வளோ டீப்பாக இருக்குமான்னு நம்மளுக்கே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் செஞ்சு ஒரு 20 நிமிஷம் செய்யலாம். இந்த முத்திரை ஒன்று. கிரந்தித முத்திரை நேற்று தான் காமிச்சோமில்ல. முதல்ல இப்படி 2 கையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் விரல்களை பின்னிக்கிறோம். பின்னும் பொழுது என்ன பண்ணுறோன்னா, இந்த முதல் 2 விரலும், கட்டை விரலும் அடுத்து ஆட்காட்டி விரலும் ஒன்று தொடுது. அதில் கவனிக்க வேண்டியது, இடது கையோட ஆட்காட்டி விரல் வலது கைக்கு மேலே இருக்கணும். மற்ற விரல்கள்லாம் இப்படி இருக்கும். இது கிரந்தித முத்ரா. தொண்டைக்கிட்ட வச்சுட்டு ஹம்முன்னு ஒரு பீஜ மந்திரமும் சொல்லலாம், சொன்னால் பலன் கிடைக்கும்னு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷுத்தி முத்ரான்னு பார்த்தோம், அதுவும் இதே தான். இப்போ இன்னொரு முத்திரையும் இதுக்கு உதவுது நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு. அதையும் நம்ம வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் பார்த்துருக்கோம். அதாவது ஜீரண சக்தி, அது எலிமினேஷன், மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய முத்திரை. அந்த முத்திரை எதனாலன்னா, இந்த நடு விரல் ஆகாயத்தை குறிக்குது. இந்த ஆகாய மூலகம் நம்மளுக்கு காதுகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படியெல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். அதனால் இந்த முத்திரை பூஷான் முத்திரான்னு பேர். அந்த பூஷான் முத்திராவுக்கு இன்னொரு பேர் பிராண அப்பான முத்திரா. ஓகே, இது 2 கையிலையும் வெவ்வேறு மாதிரி செய்கிறோம். எல்லாம் அந்த நடுவிரல் சேர்றதால பாருங்களேன். இப்போ இந்த இதுக்கு இந்த தொடர்பு கொள்றதுக்கும் இந்த முத்திரை உதவுது. வலது கையில் கட்டை விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல். இடது கையில் பிராண முத்திரை பண்ணுவோம் இல்லையா, அப்பான முத்திரா. பிராணன்னு சொல்லிட்டேன். அப்பான முத்திரா பண்ணுவோம். அதாவது நடுவிரலும் மோதிர விரலும் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு. இதை எப்படி வைக்கணும்? இதுக்கு ஒன்று பேர் பூஷான் முத்ரா. அது நம்ம பார்த்தோம். எதுக்கு? மலச்சிக்கல்லாம் இல்லாமல், அதாவது எல்லா எலிமினேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு. மலமோ அல்லது சிறுநீரோ அல்லது வியர்வையோ, இது மூலமாக உடம்பில் இருக்க கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுற முத்திரை. இதுக்கு பேர் இன்னொரு பேர் பிகாஸ் அப்பான செய்கிறோம். இது பிராணன்ற வாயு அதிகப்படுத்துதால் பிராண அப்பான முத்திரைன்னு பேர். இந்த 3 முத்திரைகளும் நான் ஒரு முத்திரையிலே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் தான் விஷுத்தி. இந்த 4 முத்திரையும் பண்ணால் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நல்லா வரும். கேட்கும் திறன், கிரகிக்கும் திறன், அடுத்தது பேச்சு திறமை எல்லாமே வரும். ஆல் தி பெஸ்ட்.